வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு செயல்பட வேண்டும் என்ற வழிமுறைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களை தவிர்த்து வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் தங்கள் தொகுதிகளில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட வேண்டும் என்றும், மக்களின் கோரிக்கைகள், பிரச்சனைகள் குறித்து நேரடியாக அறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தொகுதிகளில் செய்த பணிகள் குறித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை விரிவான அறிக்கை தலைமையகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று, குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உட்பட மாநில அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்களும் நலத்திட்ட பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்தது என்பதை நினைவூட்டிய முதல்வர், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களிலும் அதே உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சருமான துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, மக்களவை குழு தலைவர் கனிமொழி, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தங்கள் தொகுதி மக்களுடன் நேரடியாக கலந்து கொண்டு செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.